அண்ணா நகரில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு வந்து சிபிஐக்கு மாற்ற திமுக அரசு பயன்படுத்தி எடப்பாடி கேட்டுள்ளார். அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே அண்ணா பல்கலைக்கழக வழக்கை சிபிஐக்கு மாற்ற திமுக பயப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டு குறித்து திமுக எம்பி கனிமொழி கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக சிபிஐக்கு மாற்றினால கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க உள்ளாட்சி வழக்கை வந்து அதிமுக வந்து சிபிஐக்கு மாற்றினதுனால கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் அண்ணா நகரில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கையும் அரசு வந்து சிபிஐக்கு மாற்ற திமுக அரசு பயன்படுத்தி எடப்பாடி கேட்டுள்ளார். அதிமுக தன்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு குற்றத்தை தான் விசாரிக்க முடியாது என்ற ஒரு நிலையிலே, ஏன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை, யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பதில் தான் அவங்களுடைய கவனம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இணைந்து போராடியதால் தான் அவங்க அந்த வழக்கை பதிவு செய்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதனால அவங்களா வந்து அதை சிபிஐக்கு மாற்றல, மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால அதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வலியுறுத்தியதால், எல்லா எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியதால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அங்கே பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த பொழுது அந்த போராட்ட இடத்திற்கு போக கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. அதற்கு கூட வழியிலே அமர்ந்து நாங்கள் வந்து ஒரு தர்ணாவில் ஈடுபட்டு தான் அதற்கு பிறகு அங்கே போராட போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள். அதனால தான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும். ஏனென்றால் ஆட்சியில் இருந்த அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இன்று மக்களுக்கு அரசின் மீது, முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் யாராக இருந்தாலும், அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், விசாரணை நடத்தப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். அதனால விசாரணை சரியாக நடைபெறும் பொழுது எதை எங்கேயும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.